என்னது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ண வேண்டிய 3 மூவி டிராப்டா? அட ஆமாங்க. அவர் வந்து ஒரு பிளான் வச்சிருந்தாரு. ஆஃப்டர் கூலி அப்புறம் அமீர் கான் கூட ஒரு படம், அதுக்கப்புறம் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் வச்சு ஒரு படமும், அதுக்கப்புறம் கைதி 2வும் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளான்ல வச்சிருந்தாரு. ஆனா வந்து கூலி ரிவ்யூ வந்து ரொம்ப நெகட்டிவா வந்தனால வந்து இந்த படம்லாம் வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நார்மலா வந்து லோகேஷ் கனகராஜ்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து அவர் வந்து மாநகரம் மூவி, கைதி மூவி, விக்ரம் மூவிலாம் வந்து சூப்பரா எடுத்திருப்பாரு. எல்லார் ஆடியன்ஸ் எல்லாரையும் வந்து செம்மையா கவர் பண்ணிட்டாரு. வைலன்ஸும் சரி, த்ரில்லரும் சரின்னு சூப்பரா எடுத்திருப்பாரு. இவர் வந்து டைரக்ட் பண்ண வேண்டிய படம்லாம் வந்து எல்லாரும் செம்ம எதிர்பார்ப்பா இருப்போம். இந்த லியோவும் சரி, கூலியும் சரி செம்ம எதிர்பார்ப்பா இருந்தோம். இந்த எல்சியூன்னுவாங்க, அதுன்னுவாங்க, ஐப்புன்னுவாங்க அப்படி இப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்து இருந்தோம். அதுக்கப்புறம் லியோ தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா செகண்ட் ஹாஃப் மேல ஐப் இருந்தது வந்து ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கூலி வந்து ரொம்ப ஐப்பு கொடுத்தாங்க. ஏன்னா நாகார்ஜுனா இருந்தாங்க, அமீர் கான் அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க சொல்லி ஐப் கொடுத்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இல்ல. ரொம்ப நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் வந்தது. அதனால தான் இந்த 3 படமும் வந்து டிராப் ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அமீர் கான் கூட மூவி வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் டிராப். அதுக்கப்புறம் வந்து ரஜினிக்கும் கமலுக்கும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறோம். விண்டேஜ் மாதிரி எடுக்க போறோம். வில்லன் ஹீரோ அப்படின்ற மாதிரி எடுக்க போறோம். டைரக்ஷன் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் எடுக்க போறார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ரீசெண்டா வந்து ரஜினிகாந்த் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நானும் கமலும் வந்து நடிக்க போறது உறுதிதான். ஆனா வந்து டைரக்ஷனும் கதையும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, டைரக்டரும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதுவும் போச்சு, அதுவும் டிராப். அதுக்கப்புறம் வந்து கைதி 2 வந்து இவர் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து அஃபிஷியலா வந்து இவருக்கு சம்பளமோ 75 crores கொடுத்துட்டாங்க. கார்த்திக்கும் வந்து 50 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கன்ஃபார்மா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து இப்ப வந்து டிராப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜுக்கும் கார்த்திக்கும் ஒரு கிரியேட்டிவ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ இது ரூமரா கூட இருக்கலாம். ஸோ லோகேஷ் கனகராஜ் சொன்னாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எதனால வந்து இந்த மாதிரி டிராப்பா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மேபி கூலி ரொம்ப ஃபீட்பேக் வந்தது, நெகட்டிவ் ஃபீட்பேக் ரொம்ப வந்தது. அது இல்லாம இவர் வந்து படம் வரதுக்கு முன்னாடி கொடுக்குற இன்டர்வியூவும் படம் வந்த அப்புறம் கொடுக்குற இன்டர்வியூ ரொம்ப வந்து டென்ஷனா தாங்க இருக்கும். ஏன்னா வந்து படம் வரதுக்கு முன்னாடி வந்து என்னன்னோ சொல்லுவாரு, பா நீங்க கொடுக்குற 200 வந்து நாங்க ஒர்த்தா எடுத்துட்டு போவோம் கண்டிப்பா படத்தை. அதுதான் நீங்க கொடுக்குற 200 தான் எனக்கு முக்கியம். நீங்க வெளியே வரும்போது சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் இதெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவார்னா, இது வந்து என்னோட கதை இல்ல, ஃபிளாஷ்பேக் வந்து ஃபேக்கு, இதுக்கு வந்து படத்துக்கு எனக்கு இன்னும் டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றனால வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் டென்ஷனா வராங்க. என்னப்பா லைஃப் கொடுக்குற, இப்போ வந்து இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஃபேன்ஸ் இவர் மேல டென்ஷன் ஆறாங்க. ஸோ இதனால கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சோசியல் மீடியால நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் படம் என்ன எடுக்க போறாருன்னு சொல்லி.